Hello students. So இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு. ஸோ ஜென்ரலி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். த டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா there are 3 effects. ஒன்று வந்து ஹீட்டிங் எஃபெக்ட், செகண்ட் கெமிக்கல் எஃபெக்ட், தேர்ட் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ இது வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். பட் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா let us take an example. The best example வந்து ஃபேன் வச்சுக்கலாம். ஸோ ஃபேன் when it is used for long hours, over few hours யூஸ் பண்ணோம்னா, and when you touch the motor casing, மேலே இருக்க அந்த மோட்டர் வந்து நம்ம டச் பண்ணோம்னா, how will you feel? It will be feeling slightly warm. The same experience you can experience when you touch the electrical bulb which has been used for a long duration. ஸோ இது இந்த ஹீட் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம்? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ ஜென்ரலி வாட் ஹேப்பன்ஸ் when a source of electric energy is developed, it develops a potential difference across the resistor. ஸோ source of electric energy என்ன சொல்லலாம்? ஒரு பேட்டரின்னு வச்சுக்கலாம். ஸோ it develops a potential difference across the resistor, and because of this it constitutes a current. So that potential difference என்ன செய்யும்? It constitutes a current across that resistor, and for the continuous flow of current, the source it has to continuously spend its energy. ஸோ கரண்ட்டு வந்து ஒரு சர்க்யூட்டில் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகணும்னா அந்த சோர்ஸ், இப்போ நம்ம பேட்டரின்னு சொன்னோம்ல, த சோர்ஸ் இட் ஹேஸ் டு கண்டினியூஸ்லி ஸ்பெண்ட் இட்ஸ் எனர்ஜி, ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜி வந்து 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஸோ த பார்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சோர்ஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க், and the rest it will be converted into heat energy, சரியா? ஸோ சோர்ஸில் வந்து it is spending some energy சொன்னோமா, that energy நம்ம என்ன செய்யலாம்? we are dividing into 2 parts. The one part of the source energy is converted into useful work, and the rest is converted into heat energy. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் ஃபேன் எடுத்துக்கிட்டோமா, ஸோ ஃபேனில் வர்ற அந்த எனர்ஜி வந்து என்ன செய்யுது? என்ன யூஸ்ஃபுல் ஒர்க் பண்ணுதுன்னா, இட் இஸ் ரொட்டேட்டிங், ஓகேவா? இட் இஸ் ரொட்டேட்டிங் த பிளேட்ஸ் ஆஃப் த ஃபேன். ஸோ தேட் இஸ் த யூஸ்ஃபுல் ஒர்க் டன், and the remaining energy is converted into heat energy. That heat energy தான் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? we feel the warm, ஓகேவா? ரைட். So what will be the definition for heating effect of current? So we have the passage of electric current through a wire results in the production of heat. This phenomenon is called as heating effect of current. ஸோ ஒரு வயரில் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். கரண்ட் பாஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் ஃபினாமினன், திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இது நம்ம நிறைய இடத்துல நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அயன், தென் யூ ஹேவ் எலக்ட்ரிக் ஹீட்டர், யூ ஹேவ் எலக்ட்ரிக் டோஸ்டர், ஓகேவா? இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ திஸ் ஆர் டிஃப்ரெண்ட் appliances which we use in our house, are examples for heating effect of current, ஓகேவா? now the heating effectல வந்து நமக்கு ஒரு law கொடுத்துருக்காங்க which is called as Joule's law. ஸோ அதை என்னென்னு பார்ப்போம். ஸோ let us consider a resistor. ரெசிஸ்டர் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர். அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து கரண்ட் இஸ் ஃப்ளோயிங், let it be I, capital I. The potential difference is V, and the charge flowing through that circuit is capital Q for the time interval T. ஸோ இதில் வந்து எல்லாமே கேபிட்டலில் இருக்குது, டைம் மட்டும் தான் என்ன செஞ்சிடும்? ஸ்மால் டீயில் வச்சுக்க போகிறோம், ஓகேவா? now we have to recall some of the formulas from the lesson. ஸ்டார்டிங் லெசனில் வந்து நம்ம வந்து கரண்ட்டோட ஃபார்முலா படிச்சிருக்கோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸ், ஓம்ஸ் லா ஃபார்முலா, இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இதில் தேவைப்படும். ஸோ let us see. So the work done in moving the charge Q across the ends of the resistor, ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் டன் வந்து நம்ம W வச்சுக்கலாம். that W is equal to V into Q கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சு? நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். V is equal to W by Q, ரைட்? ஸோ அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெஃபினேஷன்ஸு கீழே வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 44 இருக்கும். V equal to W by Q. From that, when you change or interchange the variables, you get W is equal to VQ. So that is the formula for work done, right? This same work is converted into energy in சொல்லலாம். So this energy spent by the source get dissipated in the resistor as heat. அது என்ன எனர்ஜியாக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம்? ஹீட் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணுறோம். therefore நம்ம ஒர்க் டன்க்கு என்ன ஃபார்முலா கன்சிடர் பண்ணோமோ the same will be for heat. so H is equal to W is equal to VQ.
that is one of the formula. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ H is equal to W is equal to VQ அந்த ஃபார்முலாவில் நான் வந்து Q வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? ஸோ ஐ ஹவ் த ஃபார்முலா ஃபார் கரண்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த லெசனில் வந்து பார்த்தோம். கரண்ட் I is equal to Q by T. When you rearrange, you get Q equal to IT. So in the Q equal to IT அந்த formula வந்து நான் previous formula substitute பண்ணேன்னா I get H is equal to V into I into T, where V is the potential difference, I is the current and T is the time. Okay va? Then in this formula 4.19 formula I am going to replace V. எப்படி? You know the Ohm's law. Okay, Ohm's law நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? V is equal to IR. So I am going to substitute V is equal to IR in equation 4.19. So therefore your formula H is equal to I square RT. Okay va? That is 4.20. So இங்கே I square RT வந்து தப்பா print ஆயிருக்கு. So நீங்கள் கொஞ்சம் புக்கில் பார்த்துக்கோங்க. H is equal to I square RT. That is the final formula, which is also called as Joule's law of heating. Okay va? Okay. Next we are going to the statement for Joule's law of heating. இப்போ நம்ம ஒரு formula பார்த்தோம். H is equal to I square RT, where H is the heat energy, I is the current flowing, then R is the resistor and T is the time. So அந்த H is equal to I square RT formula என்னன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு statement எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். So let us see the statement. The Joule's law of heating states that the heat produced in any resistor is directly proportional to the square of the current passing through the resistor. So you know what is directly proportional? If one quantity increases, the other quantity also increases. That means if you are increasing the amount of current passing through the resistor, current increase பண்ணோம்னா அந்த the heat is also going to increase. Second point is directly proportional to the resistance of the resistor. Then last point, the heat is directly proportional to the time for which the current is passing through the resistor. So எல்லாமே directly proportional. So எந்தெந்த quantity increase ஆகுதோ, for example current increase பண்ணுறீங்க, resistance increase பண்ணுறீங்க, இல்லை time increase பண்ணுறீங்க, so எல்லாமே increase. One of the factor increase ஆயிடுச்சுன்னா naturally the heat produced will also get increased. So that is the statement about Joule's law of heating. Next we come to the application of heating effect. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டோட இன்ட்ரொடக்ஷன், தென் அதோட ரிலேட்டடாக ஜூல்ஸ் லா பார்த்தோம். இப்போ இதோட அப்ளிகேஷன் நம்ம டெய்லி லைஃப்பில் இதெல்லாம் எங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இஸ் அப்ளிகேஷன். யூ ஹேவ் த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் டிவைஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸில் நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். தட் இஸ் எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் டோஸ்டர், தென் யூ ஹேவ் இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா there will be some wires or you can say coil இருக்கும்ல. That is what is called as heating element. So on the heating element it is made up of alloy of nickel and chromium. You know what is alloy? Alloy, it is a mixture of metals. Okay va? So it is alloy of nickel and chromium, which is nothing but it is called as nichrome. சரியா? ஸோ அதை பற்றி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், ஹீட்டிங் டிவைஸ். ஸோ the heating effect of electric current is used in many home appliances such as electric iron, electric toasters, electric oven, then heater, geysers. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் ஹீட்டிங் எஃபெக்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து கரண்ட்டு பாஸ் பண்ணுறோம், உங்களுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குது? ஹீட்டாக கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ இந்த அப்ளையன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும் உள்ள. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் நிக்ரோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிக்ரோம், இட் இஸ் அன் alloy ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம். வை நிக்ரோம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க? Because it has three important properties. Number one, it has high resistivity. Number two, it has high melting point. And number three, it is not easily oxidized. The three properties நால தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா ஹீட்டிங் டிவைஸில் நம்ம நிக்ரோம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபியூஸ் வயர். ஸோ நம்ம எல்லா வீட்லேயுமே நம்ம ஃபியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அவுட் சைட் த ஹவுஸ் தேர் இஸ் அ மீட்டர் பாக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ ஃபியூஸ். ஓகேவா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வயர் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த ஃபியூஸ் வயர் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். நம்பர் ஒன், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஃபியூஸ் வயர் வந்து நம்ம சர்க்யூட்டில் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகேவா? Then when a large current passes through the circuit, so suppose large current திடீர்னு
there are voltage fluctuations, sometimes current வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும், the fuse wire it melts and due to this Joule's heating effect the circuit gets disconnected. ஓகேவா, ஃபியூஸ் வயரில் வந்து அதிகமாக கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த வயர் வந்து இட் வில் மெல்ட் ஆனோன்னா என்ன ஆயிரும், சர்க்யூட் பிரேக் ஆயிரும். தட் இஸ் சர்க்யூட் கெட்ஸ் டிஸ்கனெக்டட். சர்க்யூட் பிரேக் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே என்ன ஆகாது, கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அண்ட் therefore your electric appliances will be saved from any damage. And then the fuse wire it is made up of a material whose melting point is relatively low. So again fuse wire ஒரு important property என்னன்னா அதில் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும். that material, the wire is made up of a material whose melting point is relatively low. melting point வந்து கம்மியாக இருக்கணும். the third one is filament in bulbs. ஸோ பல்ப் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபிலாமெண்ட் இருக்கும். ஸோ பல்ப் எப்படி க்ளோ ஆகுது, ஸோ அதை பார்த்துருவோம். அண்ட் தென் அந்த ஃபிலாமெண்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஸோ இன் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் a small wire is used which is called as a filament. This filament is made up of a material whose melting point is very high. சரியா, ஸோ இப்போ தான் சொன்னேன் ஃபிலாமெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இட் ஷுட் பி வெரி வெரி ஹை. ஸோ இப்போ என்ன ஆகும், when you switch on உள்ளது current will pass through the wire, then heat is produced in the filament and then the filament gets heated. ஹீட் ஆனோன்னா என்ன செய்யும், அது வந்து க்ளோ பண்ணும். அது க்ளோ பண்ணுறதுனால தான் என்ன கிடைக்கும், it gives out light. ஸோ that is about filament in bulbs. ஓகேவா, now what is the filament commonly used material என்னன்னா டங்ஸ்டன். இப்போ எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் வந்து ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்குது நிக்ரோம் சொன்னோமோ, அதே மாதிரி பல்பில் வந்து பர்டிகுலராக we are using tungsten because it is the only material which can emit or which can glow when heat is passed through it. ஓகேவா, so that is about filament in bulb. நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரிக் பவர். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஓவர், the டாபிக் முடிஞ்சிருச்சு. now we are going to a totally different topic, it is called as electric power. ஸோ ஜென்ரலாக நம்ம பவர்னால் என்னன்னு சொல்லலாம், பவர் இஸ் டிஃபைன்ட் as the rate of doing work. இதுதான் ஜென்ரல் டெஃபினேஷன். பட் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிசிட்டி வச்சு நம்ம பவரை டிஃபைன் பண்ணால் we have some other definition. So we have the electric power is defined as the rate of consumption of electric energy. You know the meaning for rate. Rate is nothing but it is time. So currently நம்ம சொல்லியிருப்போம், it is rate is with referring to time. So electric power is defined as the rate of consumption of electric energy. நம்ம electric energy consume பண்ணுறோம்னா that with respect to time நம்ம ஸ்டடி பண்ணுறத நம்ம என்ன சொல்லலாம், electric power. Or it can be also represented as the rate at which the electric energy is converted into some other form of energy, right? So for example we take electric bulb. electric bulb எந்த மாதிரி எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குது, so electric energy is converted into heat energy or it is converted into light energy கூட சொல்லலாம். ஸோ இந்த எனர்ஜி கன்வர்ஷன் வந்து ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ரேட்டு நம்ம சொன்னோம்னா ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தட் இஸ் எலக்ட்ரிக் power. Now we come to a formula for electric power. So suppose I current flows through a conductor of resistance R. So ஒரு conductor எடுத்துருக்கோம், conductor or you can say a wire, அதோட resistance வந்து R, then current you are having capital I, it is flowing for time t, and the potential difference across the two ends of the conductor is V. Okay, now we have the formula for work done, W is equal to VIT. So already நம்ம previous caseல பார்த்துட்டோம். Now coming to power. So power is P is equal to work by time. இப்போ தான் சொன்னோம் rate of doing work. So rate நான் என்ன சொன்னேன், it refers to time. So power P is equal to work divided by time. இந்த ஒர்க்குக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், VIT. So you get VIT divided by T. So T cancel ஆயிரும். So therefore power P is equal to VI. Power P is equal to V. V means what? Potential difference. I na current. So from this you can have the electric power order another definition but with respect to the formula. So electric power is the product of electric current and the potential difference due to which the current passes in a circuit. So this is based on the formula P is equal to VI. Okay, next we are going to unit of electric power. So the SI unit of electric power is watt. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பல்ப்லாம் நம்ம பார்த்தோம்னா 60 வாட்ஸ் சொல்லியிருப்பாங்க, 100 வாட் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் வாட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். When a current of 1 ampere passes across the ends of a conductor,
ஸோ கண்டக்டரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, எவ்வளோ பாஸ் ஆகுது, 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. அதில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 வோல்ட். தென் த எலக்ட்ரிக் பவர் பிகம்ஸ் 1 வாட். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம், P is equal to VI. விக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 1 வோல்ட்டு. ஐக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 1 ஆம்பியர். ஸோ ரெண்டுமே 1 இருக்கிறனால பவர் என்னவாயிரும், 1 வாட். ஸோ இதுலேருந்து 1 வாட்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ 1 watt is the power consumed when an electric device is operated at a potential difference of 1 volt and it carries a current of 1 ampere. ஸோ நம்மளுக்கு எப்படி 1 watt power கிடைக்கும், when you are giving potential difference of 1 volt and the conductor it carries a current of 1 ampere, then only you get the power to be 1 watt. This is the SI unit for electric power, but there are larger units also. So what is the larger unit? It is commonly used as kilowatt. Okay, well, the commonly used, the larger unit of power is what is called as kilowatt. Next, consumption of electric energy. முன்னாடி பார்த்த வந்து electric power பார்த்தோம். Now it is electrical energy. Consumption of electrical energy னா என்ன பார்ப்போம். So நம்ம electricity வந்து we are using everywhere. So maybe houses, industries, schools, எல்லா இடத்துலையும் நம்ம electricity யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம 2 ஃபேக்டர்ஸில் பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். ஸோ கன்சம்ஷனை எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோமோ, இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். ஒன் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர், செகண்ட் ஒன் டியூரேஷன் ஆஃப் யூசேஜ். அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் எவ்வளோ பவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 60 வாட் பல்பு அண்ட் 100 வாட் பல்ப் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா அது எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் யூசேஜ், எவ்வளோ டயத்துக்கு நம்ம அந்த கரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேட் இஸ் த 2 ஃபேக்டர்ஸ். ஓகேவா. தென் எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சியூம்ட் இஸ் டேக்கன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் த டைம் ஆஃப் யூசேஜ். நம்ம ப்ரீவியஸ் பார்த்த வந்து எலக்ட்ரிக் பவர், இப்போ நம்ம பார்க்குற வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி? எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்? You have to take the product of, productனா you have to multiply electric power and time. Electric powerையும் டைமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் you get electric energy. For example, if 100 watt of electric power is consumed for 2 hours, 100 watt bulb வச்சுக்கலாம். அந்த 100 watt bulb வந்து it is consuming or it is running for 2 hours. 2 ஹவர்ஸ்க்கு வந்து அது பல்ப் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ பவர் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்? ஸோ பவர் இஸ் when the power consumed is 100 into 2, that is 200 watt hour. ஓகேவா. 200 watt hour தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். then the consumption of electric energy is measured and expressed in watt hour. எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து நம்ம என்ன யூனிட்டில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இட் இஸ் வாட் ஹவர். வாட் ஹவர் எப்படி வந்துச்சு? நம்ம சொன்னோம் எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து எதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும்? எலக்ட்ரிக் பவரும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரிக் பவருக்கு யூனிட் என்னது? வாட்டு. டைமுக்கு யூனிட் வந்து செகண்ட்ஸ். ஸோ தேர்ஃபோர் த SI யூனிட் பிகம்ஸ் வாட் செகண்ட்ஸ். ஓகேவா. SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் வாட் செகண்ட். ஓகேவா. தென் இன் ப்ராக்டிஸ், டே டு டே லைஃப்பில் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு லார்ஜர் யூனிட் என்னது? கிலோவாட் ஹவர். ஸோ நிறையா யூனிட்ஸ் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். எலக்ட்ரிக் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த யூனிட் வந்து வாட் ஹவர். தென் SI யூனிட் பார்த்திங்கன்னா வாட் செகண்ட். அண்ட் தென் லார்ஜர் யூனிட் இஸ் கிலோவாட் ஹவர். ஓகேவா. அது தட் இஸ் நம்ம ஷார்ட்டில் எப்படி எழுதுனா பை சிம்பிள் KWH. ஓகேவா. தட் இஸ் கிலோவாட் ஹவர். ஓகே. Now how to define 1 kilowatt hour? So 1 kilowatt hour means that an electric power of 1000 watt has been utilized for an hour. ஓகேவா. 1 ஹவரில் 1000 watts அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பவர் யூட்டிலைஸ் பண்ணோம்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் 1 kilowatt hour. இந்த 1 kilowatt hour வந்து நம்ம டெய்லி லாங்குவேஜில் வந்து 1 யூனிட்டு நம்ம சொல்லுவோம். ரைட்டா. இப்போ EBலேருந்து வருவாங்க, 2 monthsக்கு ஒரு ரீடிங் எடுக்க வர்றாங்க. ஸோ ரீடிங் எடுத்தோன்னா உங்களுக்கு 100 யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 100 யூனிட், வாட் டு மீன் பை யூனிட்? ஸோ யூனிட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கிலோவாட் ஹவர். ஓகேவா. ஸோ தட் இஸ் ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 கிலோவாட் ஹவர்னால் எத்தனை ஜூல்ஸ்ன்னு கேட்பாங்க. 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஜூல்ஸ். ஸோ எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கலாம்? 1 கிலோவாட், கிலோவாட்டில் எத்தனை வாட்ஸ் இருக்குது? 1000 வாட்ஸ். ஹவர்ஸில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது? ஸோ 60 into 60. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம்னா யூ கெட்டிங் 1000 into
60 into 60. So total you getting 36 into 10 to the power of 5 வரும். 36 into 10 to the power of 5 வரும். அது ஒரு ஸ்மால் மேனிப்புலேஷனும் you are getting 3.6 decimal point adjust பண்ணுறோம். So 3.6 into 10 to the power of 6 joule. 10 to the power of 6. Okay, 3.6 into 10 to the power of 6 joule. That is 1 kilowatt hour. Thank you.